ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 10/9/2022 ஆவணி மாதம் 25ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை 9:25 வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னே பூரட்டாதி நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் கடக ராசி நேயர்கள். ஆக கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது, நிதானமாக கையாளுறது மிக மிக சிறப்பானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் குரு பகவான் மீன ராசியில் இருக்காருங்க. இந்த குரு பகவான் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலன்களை வழங்குகின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி திருநாள். அண்ணாமலையார் கிரிவலம் செல்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபடுவதற்கு, விரதமிருந்து விரதங்கள் மேற்கொள்வதற்கும் மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமென அண்ணாமலையானை வேண்டிக் கொள்வதற்கும், இஷ்ட தெய்வத்தை விரதமிருந்து வேண்டிக் கொள்வதற்கும் மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேசராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்குங்க. அந்த விரயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மனசுக்கு பிடிச்ச விரயமாக இருக்கும். ஏதாவது ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிக்காக செலவு செய்வது, குடும்ப உறவுகளுக்காக செலவு செய்வது, இல்லைனா நீங்கள் செய்கின்ற செலவு ஒரு பொருளாக உங்களுடைய வீட்டுக்கு வருவது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிவி வாங்குறது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஒரு சோஃபா செட் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஒரு செலவு ஒரு நல்ல ஒரு பொருள் வரவாக உங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வரும். அந்த வகையில் சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த வெளிநாடெல்லாம் போகிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் லாபத்திலே குரு அமைவது ஒரு சிறப்பான அமைப்பு. அந்த வகையில் தொழில் வியாபாரம்னு எல்லா நிலைகளிலும் வருமானத்தை சற்று அதிகரித்து தருவது மாதிரியான ஒரு நல்ல நாள். அவரே அஷ்டமாதிபதியும் கூட. ஆக கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்களெல்லாம் மேற்கொண்டு தான் அந்த லாபங்களை அடைய வேண்டும் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆக எக்காரணம் கொண்டும் இன்றைய தினம் உழைப்பதற்கு கஷ்டப்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆக உழைக்கிறதுக்கு கஷ்டப்படாதீங்க. இன்றைய தினம் உங்களுடைய முழு உழைப்பை போடுங்கள். நல்ல வருமானத்தை ஈட்டிக்கொண்டு அழகாக சென்று விடலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அந்த வகையில் இன்றைய நாள் நல்ல லாபங்களை வழங்குகின்ற நாள். திருமண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலுகின்ற நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள். படிப்பிலும் நல்ல மேன்மையை ஈட்டுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. உங்களுக்கென ஒரு தனி பாணியினை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து உயர் அதிகாரியினால் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது. தயை கூர்ந்து இன்றைய தினம் வேலையில் மாற்றங்கள், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. வாழ்க்கை துணைக்கு யாரெல்லாம் சில சண்டை சச்சரவுகளோடு இருந்தீங்களோ அந்த வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகளெல்லாம் குறைகின்ற அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. உயர்கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னிலை பெறுகின்ற ஒரு அமைப்பு உண்டு. வேலையில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த வேலை சார்ந்த இடமாற்றங்களெல்லாம் கைகூடி வருகின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்களெல்லாம் கை கொடுக்கின்ற சிறப்பான நாளாகவும், தந்தையார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் ஒரு நல்ல பாராட்டுதல்களோ சிறு சிறு கௌரவங்களோ கிடைக்கின்ற அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் அட்டமத்தில் குரு இருப்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை நண்பர்களே. ஆக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை கூடுதலாக செலுத்த வேண்டிய நாள்
இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். உணவு பழக்க வழக்கத்தை கட்டுப்பாடோடு வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பானது. உறக்கத்தையும் முறையாக வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பெரிய முதலீடுகளை தொழில் சார்ந்து சிறு வியாபாரிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் பெரிய பண வரவுக்கான நாள் இல்லை என்பதனால் முதலீடுகளை குறைத்து கொள்ளுங்கள். அதே போல் இன்றைய தினம் செலவினங்கள் சற்று அதிகரிக்கின்ற நாளுங்க. ஆக என்ன பண்ணணும், முடிந்த வரையிலும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாள். வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அமைப்புகள் கைகூடி வருகின்ற சிறந்த நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட அகலுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப் பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை கூட்டுத் தொழிலில் நல்ல மேன்மைகளை ஈட்டுவது மாதிரியான சிறப்பான நாளாக அமையப் பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்துவீர்கள். வெளியூரில் வேலை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று வருமானம் அதிகரிக்கின்ற மாதிரியான நாள். சமூகத்தில் ஒரு நல்ல பெயர் அந்தஸ்து கிடைக்கின்ற அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் கன்னிராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். துலா ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அதே போல் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்திலும் நல்ல மேன்மைகளையும் பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் தயை கூர்ந்து பெரிய அளவு கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான நாளாக அமைகின்றது. ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தம்பதியர்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கும் இன்றைய தினம். ஆக இன்றைய தினம் பிள்ளையார் வழிபாடு மிகச் சிறந்த வழிபாடு. அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்பவர்களுக்கும் ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்குகின்ற நாள். காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த காதல் வெற்றி பெறுகின்ற, காதல் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு காதல் வெற்றி பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய தகப்பனார் வழியிலிருந்து நல்ல மேன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் ஆலய வழிபாடுகள் செய்வதற்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் சாஸ்திரங்கள் படிப்பதற்கும் ஏற்ற நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைன்னு பொருட்சேர்க்கை இதனை அதிகப்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஏதாவது நீண்ட நாட்களில் இந்த பொருளை வாங்கணும் அந்த பொருளை வாங்கணும்னு திட்டங்களை தீட்டி வைத்திருந்தால் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளினுடைய தரத்தையோ விலையையோ பார்த்து 1க்கு 2 முறை பரிசோதித்து வாங்குவது மிக சிறப்பு. அதே போல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது சிறப்பு. வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்களும் விரயங்களும் கூடுதலாக நடைபெறுவது மாதிரியான நாள் நண்பர்களே. எந்த காரியம் எடுத்தாலும் 1க்கு 2 முறை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் திட்டமிட்டு செயல்பாடுகளை முன்னெடுப்பது மிக மிக சிறப்பானது. புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய தயக்கத்தாலும் சரியில்லாத முயற்சியினாலும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விடுவீர்கள். ஆக கிடைக்கின்ற வாய்ப்புகளை உடனடியாக பயன்படுத்தி கொள்வது மேலானது என்பதனை உணர்ந்து விரைந்து செயல்படுவது சிறப்பு. தேவையற்ற விரயங்களை குறைத்து கொள்வது மேன்மை தரும். ஏதேனும் சொத்துக்களை விற்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது விற்பதற்கான உங்களுடைய முயற்சிகளெல்லாம் நல்ல முறையில் அமையும். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல யோக நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல லாபங்களை ஈட்டுகின்ற அதிசிறப்பான நாள் நண்பர்களே. இன்றைய தினம் வருமானம் சற்று அதிகரிப்பது மாதிரியான நாள். ஆக தொழில் வியாபார அமைப்புகளில் நல்ல மேன்மைகளை உண்டாக்கி கொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையும். நீண்ட நாட்களாக வர இருந்த பாக்கிகளெல்லாம் வந்து சேருகின்ற நாள். தொழில் வியாபாரத்தில் லாபங்களை ஈட்டுகின்ற நாள். குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் சுபகாரிய நிகழ்ச்சிகளும் நிகழ்வது மாதிரியான ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. ஆக இந்த நாள் உங்களுக்கு
தொட்டதையெல்லாம் ஒரு மேன்மையான முறையில் வெற்றிகளாக மாற்றி கொடுக்கின்ற சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஆன்மீக நாட்டங்கள் ஏற்படுகின்ற நாள், அனைவரிடமும் நற்பெயரை பெறுகின்ற நாள். ஆனால் இன்றைய தினம் மனக்குழப்பங்கள் மட்டும் சற்று அதிகரித்த வண்ணம் காணப்படும். ஆகையினால் செய்கின்ற செயல்களில் சிறு தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பெயரும் புகழும் மேலோங்குகின்ற சிறப்பான நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்தும் ஒரு நற்செய்தி உண்டு. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரையிலும் ரிஷப ராசி நேயர்களுக்கும் கும்ப ராசி நேயர்களுக்கும் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பொருளாதாரத்தை யோகத்தை வழங்கக்கூடிய தன நாளாக, தன ராஜயோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.